ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் இன்ஃபினிட்டி ட்ரேடர் அக்கௌண்ட் பேன் ஆகிடுச்சு. யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரில. புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்என்டி சொல்லிட்டு, அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஆல்ரெடி வந்து நான் பாட்டு பற்றி நிறையா சொல்லியிருப்பேன். நிறையா வந்து பாட்டில் தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதில் மார்க்கெட் ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருந்து ஒரு 2 வருஷம் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகலை. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் வந்து தெளிவாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து பாட்டை உள்ளே கொண்டு வரது, இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்கர் சூஸ் பண்ணணும். சென்ட் அக்கௌண்ட்டாக இருக்கணும். சென்ட்னா டாலர்லேருந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு சென்ட், யூஎஸ்சின்னு சொல்லுவாங்க, யூஎஸ்சி அக்கௌண்ட். ஓகேவா, சில ப்ரோக்கரில் மட்டும்தான் இருக்கும். நான் பயோவில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த பாட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் ஸ்டெப் மாட்டிகள் சொல்ல முடியாது. ஒன் ஸ்டெப்பில் வந்து ஃபார்மேஷனில் லாட் சைஸ் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாட்டிகள் கிடையாது, அதை ஒன் ஸ்டெப் சொன்னாங்க. அப்புறம் வந்து எட்ஜ் இருக்கிறதுனால கிரிட் இருக்குது. இதில் வந்து எஸ்எல் இருக்குது, இதில் வந்து டிபி இருக்குது. இதில் எல்லாமே வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். ஓகேவா, எஸ்எல் இருக்கனால மெயினாக வந்து லாஸும் வரும், ப்ராஃபிட்டும் வரும், ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பாட் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கொடுத்துட்டு எம்கியூஎல்5 கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எக்ஸ்போர்ட்டில் கிளிக் பண்ணிட்டு அட்வைஸரில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இன்ஃபினிட்டி ட்ரேடர் V7 வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா, இது கட் பண்ணுறேங்க, அவ்வளோதான். கட் பண்ணிட்டு சார்ட்டுக்கு வந்துடுங்க. திருப்பி எம்டி5 வந்துட்ட பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர்னு சொல்லிட்டுருக்கோம். சரிங்களா, நேவிகேட்டரில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட் அட்வைசர் இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு இல்லை அட்வைசர் வந்துட்டு இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும். சரிங்களா, ரைட் கிளிக் எடுத்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டி ட்ரேடர் V7 வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணணும். சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாட்ச் சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல மேலே வந்து சார்ட் இருக்கும். சில சார்ட்லாம் இங்கே இருக்காது. சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே புதுசாக வரவங்களுக்கு இருக்காது. இந்த இடத்துல ரைட் கிளிக் அழுத்திட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சிம்பிளும், அதாவது எல்லா சார்ட் அசட்டும் இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்மளுக்கு தேவை XUSD கோல்டு. சரிங்களா, கோல்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இதை வரைக்கும் பாருங்கள், XUSDன்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் அழுத்திட்டு சார்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் சார்ட் வந்துடும். இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்த ட்ரேடு, அதனால் இப்படி காமிக்குது. டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் வச்சுக்கோங்க. இது வந்து டைம் ஃப்ரேம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாட் ரன் பண்ணுறது மாதிரி டைம் ஃப்ரேம் 1 மினிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் ரன் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது அழுத்தினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும் சார்ட் வந்து. ஓகேவா, இது அழுத்தினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். கேண்டில்ஸ்டிக்கு, லைனு எல்லாமே இருக்குது, ஜூம் இன் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பாட் வந்து ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. ரெட் கலர் இருந்ததுன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம், க்ரீன் கலர் இருந்ததுன்னா ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஆன் பண்ணிக்கோங்க நான் சொல்லும்போது. சரிங்களா, டைம் வந்து எப்போ பாட் ரன் பண்ணுறீங்கன்னா மார்னிங் 9 to அப்புறமேட்டு இந்த ஈவினிங் 4 o'clock வரை ரன் பண்ணுங்கள். இந்த டைம் பீரியடுக்குள்ளே 1% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு மந்த்லி வந்து 10லேருந்து 20% வேணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1% கவர் ஆனவொடனே பாட் வந்து ஆஃப் பண்ணுறங்க. பாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண விட்டிங்கன்னா லாஸஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது 24/7 ரன் பண்ணாதீங்க. மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ரன் பண்ணுங்கள். இது வந்து VPS தேவை, அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிஸ்டம் ஆஃபில் இருந்தாலும் சரி, இன்டர்நெட் வந்து ஆஃபில் இருந்தாலும் சரி, அதில் வந்து பாட் ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, காலைல வந்து நீங்கள் ஒர்க் போகிறீங்க, இல்லை காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்கன்னா காலைல பாட் ஆன் பண்ணிட்டு ஈவினிங் வந்து அந்த VPSல வந்து ஆஃப் பண்ணுறங்க. ஓகேவா, இதை வந்து 1% ஆனவுடனே நீங்களே பாட் ஆஃப் பண்ணுறங்க. 1%னா இன்றைக்கி வந்து ஒரு $1000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1% எவ்வளோ வரப்போகுது, $10 வரப்போகுது. ஓகேவா, $10. அது வந்து பார்த்திங்கன்னா 30 daysல 20 days வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். டெய்லி ஒரு 1% வந்து டார்கெட் ஹிட் ஆனவுடனே நீங்கள் வந்து பாட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டுங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். டெய்லி 1% போகும்போது 20 daysல வந்து பார்த்தீங்கன்னா 20% வரும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து. இல்லைனா ஒன் டேக்கு எனக்கு மந்த்லி ஒரு 10% போதும் அப்படின்னா ஒன் டே ஒரு 1/2% மட்டும் எடுத்துகிட்டு $5 எடுத்துகிட்டு ஒரு மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை ஹை ரிஸ்க் போட்டாலும் அமௌண்ட் டபுள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஆனால் வாஷ் அவுட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி இந்த பாட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்தமாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் வரும். ட்ரெண்ட் மார்க்கெட் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து மார்க்கெட்டை ட்ராடவுன் இழுத்துட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது. ட்ராடவுன் இழுத்துன்னு போகாது. உங்கள் லாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஐட் ஆகிடும், கட் ஆகிடும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக வந்த ப்ராஃபிட்டில் தான் லாஸ் ஆகும். ஓகேவா, சில் தான். அது எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் சொல்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பாட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணுங்கள். டைம் ஃப்ரேம் 1 மினிட் வச்சுருங்க மறக்காமல். அப்புறம் பாட் ஆன் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து லாட் சைஸ் வந்து 0.01 வச்சுக்கோங்க. $100க்கும் 0.01. இப்போ வந்து இல்லை USD 76 USD இருக்குன்னா $7 கிட்டத்தட்ட. $7னா இப்போது அதுக்கேற்ற மாதிரி லாட் சைஸ் வச்சுக்கோங்க. 0.07. ஓகேவா, ஓகே கழுத்துருங்க. ஓகே கழுத்துட்ட பிறகு ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில். ஓகேவா, எடுத்து வச்சுட்டு டிபி கீழே வந்து டிபி வச்சு பை அண்ட் செல்லு கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து எட்ஜ் பண்ணியிருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள்ஸில் போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ட்ரெண்ட் மாறிச்சுன்னா கீழே செலிட் ஆகி அது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 0.01 ரன் பண்ணுறீங்க $100 வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து லாஸில் போகுது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. லாஸில் ஹிட் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. ரிஸ்க்கும் இருக்குது, 100% நான் கேரண்டின்னு சொல்ல மாட்டேன். சரிங்களா. பாட்னாலே ரிஸ்க்கு தான். இது வந்து ஹை ரிஸ்க் ரன் பண்ணிங்கனாலும் ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் 10% 20% ஒரு நாளைக்கே கிடைக்கும். ஓகேவா. இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு லைவ்லாம் வரேன். சரிங்களா. லைவ்லேயே இந்த பாட் ரன் பண்ணி காமிக்கிறேன். குட் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ வந்து ஒரு டிபி ஹிட் ஆகும் கீழே. டிபி ஹிட் ஆன பிறகு கிரிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. கிரிட்னா 0.7 போட்டிருக்கான். நெக்ஸ்ட் வந்து 0.8 போடும். 1 டேபிள்ஸ்லாம் மூவ் ஆகும். சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிரிட் போட ஆரம்பிக்கும். இங்கே டிபி ஹிட் ஆன பிறகு இது ப்ராஃபிட் புக் ஆகிடும் கீழே வந்து. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ட்ரேட் எடுக்கும், கீழே வர அடுத்த ட்ரேட் எடுக்கும். அப்புறமேட்டு வந்து ட்ரெண்டு ரொம்ப கீழே வாஷ் அவுட் ஆகிற மாதிரி, அதாவது மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் மேலே எஸ்எல் ஹிட் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படாதீங்க. ஓகேவா. அதனால் அக்கௌண்ட் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா. டெய்லி ஒரு 1% இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1% எடுக்க போகிறேன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படியோ 1% ஆகிடும். சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஹவர்ஸ்க்குள்ளே. இது விபிஎஸ் தேவைன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தான் இருக்கீங்கன்னா சிஸ்டமில் ஆன் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். விபிஎஸ் அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% அது ஈஸியாக வந்துடும். அந்த பிறகு க்ளோஸ் பண்ணுறேங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் பாட்டோட பர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போயும் வந்து. அதேமாரி தமிழ்நாட்டில் பாட் வச்சு 2 வருஷம் ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். ஓகேவா. இது புது பாட்டு இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் இனிமேல் தான் நாங்கள் உருவாக்க போகிறோம். சரிங்களா. பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் இத்தனை நாள் வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ தான் பண்ணியிருக்கேன். லைவில் காமிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். 1 மந்த் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது கூட நான் வந்து குரூப்பில் போட்டிருப்பேன். சரிங்களா. இப்படி தான் ட்ரேட் எடுக்கும், இந்த கான்செப்டில் தான் ட்ரேட் எடுக்கும். இல்லை ஹிடனான ஸ்ட்ராட்டஜிலாம் உள்ளே இருக்குது. சரிங்களா. இது வந்து அது போக போக உங்களுக்கு ரன் ஆகும்போது இப்போ டிபி ஹிட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் வந்து கிரிட் போட ஆரம்பிக்கும். சொல்கிறேன் பாருங்கள். கீழே வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பை எடுத்துருக்கு 0.14, அதாவது 1 டேபிள்ஸில் மூவ் ஆகும். இது வந்து 0.01 0.23 அப்படி மூவ் ஆகும். ஓகேவா. இது வந்து 2 டைம்ஸ் அப்படியே டபுள் ஆகிருக்கு இப்போது. ஓகேவா. அதாவது 1 டேபிளில் 1 2 3 அந்தமாரி வரும். 0.7 அது டபுள் பண்ணிங்கன்னா 14 அந்தமாரி. இது இப்போ பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் மேலே போனோன்னே இது டிபி ஹிட் ஆகிடும். டிபி ஹிட் ஆன பிறகு அதுவும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடும். அப்படி தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா. மெயினாக வந்து மறக்காமல் 4 o'clock மேலே ஆஃப் பண்ணுறேங்க பாட்டை. ஏன்னா இன்னொரு செஷனில் போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே அதுக்கு பாட் ரன் ஆனாலும் அது க்ளோஸ் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் தெரியாமல் நான் மறந்துட்டேன் பாட் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி. பட் இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாட் ட்ரேடாக ஏஐ ட்ரேடராக மாறிடுவீங்க. சரிங்களா. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா. மேனுவல் ட்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஏஐ தான் பார்த்துக்கும். சரிங்களா. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்படி தான் இந்த டெர்மினல் வந்து MT5ல ரன் ஆகும். ஷார்ட் வந்து 1 minute டைம் ஃப்ரேமு, பாட் ஆனில் இருக்கணும். எல்லாமே பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து எனக்கு வந்து பாட் வந்து ஆனில் இல்லை, என்ன இஷ்யூ இருக்குன்னா மேலே கிளிக் பண்ணி இது வந்து ப்ளூ கலரில் இருக்கா பாருங்கள், அந்த பெட்டி ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கிளிக் பண்ணிட்டு இதில் வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கிளிக் பண்ணிட்டு பாட் ரன் ஆகுது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ விடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா. ஷார்ட்டாக வந்து புரியறதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே போனால் டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். நியூட்ரலாக போகும்போது ஃபுல்லாக எட்ஜெட் இருக்கும்போது, எட்ஜிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஃபிட் வரும். கிரிட்டில் போகும்போது ட்ரெண்டில் ப்ராஃபிட் வரும். சப்போஸ் ரொம்ப ட்ரெண்டாக போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், இதில் தான் வித்தியாசம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.